ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது படித்ததை வச்சு நான் ஒன்று செய்ய போகிறேன். அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அப்படி என்னடா பண்ண போகிறேன், என்னடா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு சுற்றி பாருங்கள். உங்களுக்கு சுற்றி என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் மெயினாக இருக்குது. சரி, பிளாஸ்டிக்குங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஆமாங்க, பிளாஸ்டிக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் தான். ஆனால் அது ஒரே பிரச்சனைனா அது அவ்வளோ சீக்கிரம் மக்காது. அதனால தான் அது மக்காத குப்பைன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக போடுறோம். மக்காத குப்பை ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் மக்காது, அது பூமிக்கு கேடு தருது. அதனால் வந்து என்னன்னா நம்ம ரீயூஸ் பண்ணணும். ரீயூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அது எந்தெந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம்? சரி, பிளாஸ்டிக் வச்சு என்னடா ரீயூஸ் பண்ணுற அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் சூட்சமுமே இருக்குது. பிளாஸ்டிக் வச்சு நம்ம பெட்ரோலே எடுக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு அவர் சேனல் மீ மை செல்ஃப் சேகர். அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக அதுக்கு பேர் என்ன, பைராலிசிஸ். இந்த மெத்தடில் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறது தான். இதுக்கு நம்ம தேவை என்னென்னா ஒரு டின்னு, எம்சில், அலுமினியம் பைப், கொஞ்சம் ஓஸுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், அப்புறம் மெயினான விஷயம் இந்த பேப்பர். இதனால் இது ஒன்றும் இல்லைங்க, இதுமாதிரி நிறையா தேவைப்படுது. இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அலுமினியம் நம்ம இது ஆக்சுவலி தெரிஞ்சது தான், எண்ணெய் டின்னு தான். இதில் நான் ஏற்கனவே தேவையான அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதேமாதிரி இதுக்கு மெயினான இன்னொரு இது தேவைன்னா இதில் தான் பெட்ரோல் கலெக்ட் ஆகும். இதான் வந்து அந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் செய்யணும். இதுக்கு வந்து 2 ஹோல்ஸ் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அதேமாரி இதுக்கு வந்து 4 பைப் தேவைப்படும், அலுமினியம் பைப். அதையும் நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த அலுமினியம் பைப் எடுத்து இந்த டின்னில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இந்த 2 சின்ன அலுமினியம் பைப் எடுத்து இந்த பைப் மேலே இந்த பாட்டிலில் இன்சர்ட் பண்ணணும். இப்போது இது வந்து என்னென்னா சைடில் கேப் இருக்குது, இது வந்து வெளியில் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எம்சியில் வச்சு லாக் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் இந்த செட்டப், இதுதான் பைராலிசிஸ் மெத்தட் ப்ராசஸ்ஸு. இது வந்து இந்த டின்னில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து ஒரு அலுமினியம் ராடை வந்து சொருவியாச்சு. அதேமாரி இந்த பாட்டிலில், இந்த கண்டென்சேஷன் பண்ண போகிற பாட்டிலில் வந்து என்னென்னா 2 ஹோல்ஸ் போட்டு 2 அலுமினியம் ராடை சொருவியாச்சு. இப்போ என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு பைப் கனெக்ஷன் மட்டும்தான். இதுலேருந்து அவுட்லெட், இந்த பைப் அவுட்லெட்லேருந்து ஒரு டியூப் இங்கே, இதுலேருந்து திரும்பி ஒரு டியூப் இங்கே, அவ்வளோதான். இங்கே ஒரு அலுமினியம் ராடு சொருவியாச்சு. இவ்வளோ தான் அந்த ப்ராசஸ். இதை வச்சு தான் நம்ம பிளாஸ்டிக்லேருந்து நம்ம பெட்ரோல் எடுக்க போகிறோம். இப்போது பிளாஸ்டிக் வந்து இதுக்குள்ளே போட்டாச்சு. இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ப்ராசஸ் என்னென்னு இப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக தெரிய போகுது. என்னென்னா இந்த மொத்த பைராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹீட்டும் கோல்டும் நமக்கு தேவை. ஏர்டைட் கண்டெய்னரில் லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்க அந்த பிளாஸ்டிக்லாம் என்ன உருகி அதில் அந்த கேஸ் வரும். அது வந்து என்னென்னா நேராக இது வழியாக வருது. இந்த கேஸ் நேராக இது வழியாக இறங்கி நேராக இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸில் உள்ளே இறங்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லிக்விடை வேப்பராக்கணுன்னா அது ஹீட் பண்ணணும். அதேமாரி இதுலேருந்து நம்மளுக்கு கேஸ் வருது. அந்த கேஸை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு லிக்விடாக மாற்றணும். கேஸ் டு லிக்விட்னா அது கண்டென்சேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா அந்த இடத்த வந்து நம்ம கூல் பண்ணணும். அதனால தான் என்னென்னா 2 ஐஸ் பேக் வச்சுருக்கோம். இந்த ஐஸ் பேக் வச்சுருக்கனால இந்த பாட்டில் ஃபுல்லாக ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து வர போக இந்த பாட்டிலில் இறங்கும் போது என்ன ஆகும், உள்ள கண்டென்சேஷன் நடக்கிறதுனால அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா லிக்விடாக மாறும். அதாவது சின்ன சின்ன நீராவியில் நீர் வேர்வை மாதிரி வரும். அதெல்லாம் இதில் கலெக்ட் ஆகும். எக்ஸஸாக இருக்கிற கேஸ் எல்லாமே வந்து என்னென்னா இது வழியாக வெளில வரும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதோ புகையாக வருது பாருங்கள், தெரியுதா இது. ஸோ இந்த ப்ராசஸில் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ரீயூஸ் பண்ணுறோம், எரிக்கிறோம். அப்போது இதுலேருந்து நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கும். 2வது எக்ஸஸாக வர இந்த கேஸில் வந்து என்னென்னா திரும்பி இதுக்குள்ளே விட்டுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம ரீயூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 80% வந்து நமக்கு வந்து பெட்ரோல், கேஸ் அதுமாரி லிக்விட் அந்தமாரி ஐட்டம், பெட்ரோலு, டீசல் அந்தமாரி ஐட்டம் கிடைக்கும். 15% என்னென்னா ஆஷ் கிடைக்கும். அதாவது கரித்துண்டு. இந்த எரிக்கிற பிளாஸ்டிக் எல்லாமே என்னென்னா கரியாக மாறிடும். அதேமாரி மீதி இருக்க 5% வந்து கேஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த மெத்தடோட நம்மளுக்கு அவுட்புட், ஃபைனல் அவுட்புட். அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பெட்ரோல் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போது
நம்மளுக்கு இந்த நெருப்பு பற்ற வச்சு பார்ப்போம். பற்ற முடியுது. எஃபிஷியன்சி கம்மியா? ஐயோ என்னடா இது? எரிய மாட்டேங்குது ஜானு. நின்று போச்சு, பவர் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த ட்ரை பண்ணேன். இந்த டியூப் வச்சு ட்ரை பண்ணது தான் பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா இதில் வந்து நம்மளுக்கு கச்சா எண்ணெய் இல்லை பெட்ரோல் கரெக்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகிடுச்சுன்னா, டியூப் வந்து இந்த டியூப் செலக்ட் பண்ணதுனால இந்த பாட்டில் இந்த கண்டென்சேஷன் சொன்ன இந்த ப்ராசஸ்க்கு வந்து என்னென்னா இந்த கச்சா எண்ணெயோ பெட்ரோலோ உள்ளே வந்து இறங்கலை. மாறா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டியூப்லேயே கலெக்ட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அதை வந்து புதுசாக ஒரு மாதிரி செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த செகண்ட் ஹேண்ட் டேப்பில் என்னன்னா, நம்ம நேராக பெரிய பைப் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ நான் டேரெக்டாக ஒரு காப்பர் பைப் கொடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதேமாதிரி வந்து என்னென்னா சின்ன பைப்பு ஒன்று வந்து என்னென்னா சீக்கிரமாக அந்த புகை வந்து என்னென்னா ட்ராப்லெட்ஸாக இதில் வந்து கலெக்ட் ஆகி நேராக இந்த கண்டெய்னரில் கலெக்ட் ஆகிடும். இது வந்து நமக்கு டேரெக்டாக வந்து எக்ஸஸாக இருக்கிற வந்து அந்த கேஸ் வந்து வெளில வரும். ஸோ இதை வந்து சிம்பிளாக முடிச்சிட்டேன். போன வாட்டி என்னென்னா பெரிய டியூப் வச்சு பண்ணதுனால இருந்ததுன்னா நம்ம ட்ராப்லெட்ஸ் வந்து அங்கங்கே தங்கி இருந்துச்சு. இந்த வாட்டி என்னென்னா நம்ம ஈஸியாக கலெக்ட் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். தெரியுதா? எரியுது பாரியா சீனா. ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்லெட்ஸாக வந்து என்னென்னா பெட்ரோல் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கலெக்ட் ஆகிட்டே இருக்குது. வாவ், இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு. 1 கிலோ பிளாஸ்டிக் வந்து வேஸ்ட் வந்து உள்ளே போட்டேன். நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஒரிஜினல் பெட்ரோல் வந்து ஊற்றியாச்சு. அடுத்து என்னென்னா இப்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆயில் ஸோ ரெண்டுத்தையும் பற்ற வச்சு பார்ப்போம். அது கொஞ்சம் கொளுத்தி விடுங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பெட்ரோல் கொளுத்த போகிறோம். கறி போடுங்க, அப்படியே அது போட்டுருங்க. ரெண்டுமே பற்றிக்கிச்சு. அட் டைமில் ரெண்டும் பற்றிக்கிச்சு. ஸோ ஒரிஜினல் பெட்ரோல் இது வந்து ஒன்று வேலை ஒரிஜினல் பெட்ரோல். இது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா இந்த கச்சா எண்ணெய் பிளாஸ்டிக்லேருந்து பாருங்கள். இது வந்து அதிக கருப்பு கலர் வருது. அதாவது இதுலேருந்து கார்பன் வந்து அந்த இது வந்து அதிகமாக வருது. டக்குன்னு அணைஞ்சிருச்சு பாருங்கள். இது இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, அப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு பிளாஸ்டிக்லேருந்து எப்படி இந்த கச்சா எண்ணெய் இல்லை பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பைராலிசிஸ்ங்கிற மெத்தட் தான். ஸோ நம்ம ஒரு பிளாஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் பண்ணலாம். இது பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து 80% வந்து நமக்கு கன்ஃபார்மாக இந்த குரூட் ஆயில் அந்தமாரி கிடச்சிரும். 15% வந்து என்னென்னா நமக்கு அந்த ஒரு கோல் கிடைக்கும். இந்த கறி துண்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எரிக்கிறது யூஸ் பண்ணலாம். திரும்பி மேக்ஸிமம் இருக்கிற 5% வந்து என்னென்னா திரும்பி நம்மளுக்கு எல்பிஜியாக வரதுனால திரும்பி நம்ம வந்து எரியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ரீசைக்கிள் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா நம்ம டோட்டலாக வந்து இந்த பூமியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ப்ராசஸ். இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்தமாதிரி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து என்னென்னா இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து இதே மாதிரி ரீயூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இடம் சுத்தமாகவும் நம்ம பூமியை வந்து என்னென்னா திரும்பி வந்து ஒரு புதுசாக மாறும். அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாக மாறும். ஸோ நம்ம ஏற்கனவே இருக்கிற ஒரிஜினல் பெட்ரோலும் இந்த நம்ம ரீசைக்கிள் பண்ண இந்த பிளாஸ்டிக் பெட்ரோல் அது கச்சா எண்ணெய். இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா டேரெக்டாக நம்ம பைக்கில் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து என்னென்னா ப்ராசஸ் பண்ணணும். எப்படி இந்த பெட்ரோல் வந்து இதுக்கு முன்னாடி கச்சா எண்ணெய் இருந்து அதை ப்ராசஸ் பண்ணி டீசல் தனியாக தார் தனியாக அமேட்டுக்கு பெட்ரோல் தனியாக எடுக்கிறோமோ இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணால் இதில் வந்து நமக்கு வந்து பைரோ ஆயில்னு இது வந்து ஆக்சுவலாக பைரோ ஆயில். இதில் வந்து நமக்கு டீசல் ஒரிஜினல் டீசலோட பவர்ஃபுல்லான டீசல் கிடைக்கும்.
அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு டீசல் இவ்வளோ கிலோமீட்டர் தான் கொடுக்குதுன்னா இதுலேருந்து ஒரு டீசல் வந்து ரொம்ப மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நான் வந்து என்னென்னா பெரிய டியூப் போட்டேன், அதான் பெரிய பிரச்சனை. அதில் பெட்ரோல் கரெக்ட் ஆச்சு, ஆனால் அந்த டியூப்லேயே வந்து என்னென்னா அங்கங்கே ட்ராப்லெட்ஸாக நின்றுடுச்சு தவிர இந்த கண்டென்சேஷன் பண்ணுற கண்டெய்னரில் வந்து நமக்கு கரெக்ட் ஆகலை. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற, நம்ம வந்து என்னென்னா விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன திரும்பி நான் செகண்ட் டைம் பண்ணேன். அதனால் வந்து காப்பர் பைப்பில் சின்ன சின்ன டியூப்பாக போட்டதுனால நம்ம ட்ராப்லெட்ஸ்லாம் சீக்கிரமாக கலெக்ட் ஆகி ஒரு பெரிய ட்ராப்லெட்டாக கலெக்ட் ஆகி இந்த ஜாரில் வந்து விழுந்துருச்சு. இது கண்டென்சேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து என்னென்னா நம்ம பிளாஸ்டிக்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணியாச்சு. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மீ மைசெல்ஃப் சேகரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.